ஓபி பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாமே ரெகுலராக ஒரு சில கேள்விகளை பேஷண்ட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, எனக்கு இப்போ உடம்புல நல்லா தானே இருக்குது, நான் இன்னும் மாத்திரை சாப்பிட்ணுமா? இவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்களே, கிட்னியெல்லாம் பாதிச்சிடாதா? லைஃப் ஃபுல்லாக நான் மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கணுமா? மாத்திரையை நிப்பாட்டிட்டு நான் இயற்கை வைத்தியத்துக்கு போய்க்கிறேன். இந்த கேள்வி எல்லாத்துக்கான பதிலையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஹாய், டாக்டர் அரவிந்தன், அரவிந்த் ஹாஸ்பிட்டல் துறையூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி வியாதிக்கெலாம் நம்ம மாத்திரை எடுத்துக்க போகிறோம். அது நோயை எடுத்து போராடி குணப்படுத்திட போகுது. அதுக்கப்புறம் மாத்திரை நமக்கு தேவைப்படாது. ஆனால் பிபி, சுகர், ஒரு சில இருதய நோய், அது இல்லாமல் கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள், இது எல்லாமே அப்படின்னா நம்ம உடம்புல நிரந்தரமாக பாதிப்பு ஏற்படுத்துது. இதுக்கு நம்ம மாத்திரை மூலமாக தான் அதை சமநிலையில் வச்சுக்க முடியுமே தவிர அதை குணப்படுத்த முடியாது முழுசாக. இதில் ஒரு சில வியாதிகளுக்கான மாத்திரை நிப்பாட்டுறதுனால விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். உயிரிழப்பு கூட நேர்ற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பிளட் ப்ரெஷருக்கான மாத்திரை நீங்கள் விடுறதுனால என்னென்ன ஆகுனா, உடனடியாக பார்த்தீங்கன்னா தலை சுத்தலோ அல்லது வாமிட்டோ அல்லது 2 தோள்பட்டையோ வலி ஏற்படுறதோ ஏற்படலாம். நீண்ட காலமாக இதை விட்டுட்டிங்கன்னா மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அழுத்தம் அதிகமாகி இரத்த குழாய் வெடித்து பக்கவாதம் ஏற்படலாம். ஹார்ட் அட்டாக்கும் வரலாம். இதனால் உயிரிழப்பு கூட நேரிடலாம். அடுத்து சுகருக்கான டேப்லெட் நீங்கள் விடுறதுனால சுகர் அதிகமாகிட்டு மயக்கம் ஏற்படலாம். இது நீண்ட காலமாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எல்லா உறுப்பையும் பாதிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண் பார்வை செயல் வந்துடும், கிட்னி பாதிப்பு ஏற்படும், கால் பாதங்கள்லாம் புண்ணை வர வச்சு புண்ணை ஆற விடாமல் அது புறையேறி காலை எடுக்கிற அளவுக்கு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைராய்டுக்கான மாத்திரை இதை விடுறதுனால ஒரு சிலருக்கு சோர்வு ஏற்படும், மன அழுத்தம் அதிகமாகவும், உடல் எடை அதிகமாகவும் இல்லை குறையலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட இல்லை ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருதயத்துக்கான மாத்திரை இதை நிப்பாட்டுறதுனால இருதயம் செயலிழந்து போகும், மூச்சு திணற ஆரம்பிக்கும், நுரையீரலில் நீர் கோத்துக்கிட்டு உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த கேள்விகளை பற்றி பார்ப்போம். எனக்கு நல்லா தானே இருக்குது, நான் ஏன் மாத்திரை கன்டினியூ பண்ணணும்? உங்களுக்கு உடம்பு இப்போ நல்லா இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் போட்டுட்ருக்க மாத்திரையை உங்கள் உடலை சீராக வச்சுக்குது. அதை நிப்பாட்டினீங்கன்னா அடுத்த சில நாளில் திருப்பி ப்ரெஷருக்காகவோ இல்லை சுகருக்காகவோ எது எடுத்துக்கிறீங்களோ அந்த நோயோட வீரியம் அதிகமாகி நான் ஏற்கனவே சொன்ன விளைவு எல்லாமே ஏற்பட்டுரும். அடுத்த கேள்வி, நான் போடுற மாத்திரை என் கிட்னியை பாதிச்சிடாதா இல்லை என் லிவரை பாதிச்சிடாதா? கண்டிப்பாக பாதிக்காது. ஏற்கனவே நான் சொன்ன வியாதிகளுக்கான மாத்திரைகள்லாம் போடாமல் இருக்கிறது உங்கள் உடலை சுத்தமாக பாதித்து நீங்கள் சொன்ன கிட்னிலேருந்து எல்லா உறுப்பையும் இன்டைரக்டாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நீங்களாகவே மாத்திரையை ஆல்ட்ரு பண்ணிக்காமல் இல்லை நீங்களாகவே மாத்திரை எடுத்துக்காமல் ஒரு டாக்டரோட ஆலோசனைப்படி மாத்திரை எடுத்துக்கிட்டால் நல்லது. அடுத்த கேள்வி, லைஃப் லாங் இந்த மாத்திரையெல்லாம் நான் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் உங்களோட வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டிங்கன்னா மாத்திரையோட அளவுகளை குறைக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, நான் அந்த மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டு இயற்கை முறை வைத்தியத்துக்கு போய்க்கலாமா? கண்டிப்பாக போகலாம். பட் மாத்திரையை காரணத்தை கொண்டு நிப்பாட்டாங்க. உங்கள் டாக்டரோட ஆலோசனைப்படி மாத்திரை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியோ அல்லது வேறு ஏதாவது வியாதிகளை பற்றியோ சந்தேகம் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள், அல்லது நேரடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.